வணக்கம் நண்பர்களே. திமுக அமைச்சர்கள் மீது வரிசையாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சிட்ருக்கு. இந்த தருணத்தில் திமுகவினுடைய பெரிய குடும்பத்திற்கும் இந்த ஊழல் அமைச்சர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த பதிவினுடைய முழு விவரம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். ஊழல் அமைச்சர்கள் என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. எந்தெந்த துறையில் எத்தனை ஆயிரம் கோடிகள் இங்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது, முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது, அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி எப்படியெல்லாம் இந்த அமைச்சர்கள் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள், இதனுடைய மாநிலத்தினுடைய வரி வருவாயை எப்படியெல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள் என்பது குறித்த முழு விவரங்களையும் அமலாக்கத்துறை எடுத்துதான் இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. அதற்கான ஆதாரங்களுடன் அந்த ஆதாரங்களை அமலாக்கத்துறையும் புலனாய்வுத்துறைகளும் இணைந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் ஊழல் தடுப்பு போலீஸாருக்கு அதை அனுப்புகிறாங்க. ஆனால் அவர்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை. இதற்கிடையில் இந்த புலனாய்வு அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊழல் அமைச்சர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது பாதி கூட அந்த கட்சியினுடைய தலைமை பெரிய குடும்பம்னு அறியப்படுற தமிழ்நாட்டினுடைய பெரிய குடும்பம் என்று அறியப்படுகிற நபர்களிடம் இவர்கள் தங்கள் பங்கை கொடுத்திருப்பார்கள். அது எத்தனை சதவீதம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிபிஐ சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்கப்படும் போது தான் உண்மை தெரிய வரும். அப்போ உண்மையெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. உண்மை சொல்லுங்கள் அல்லது ஜெயிலுக்கு போங்க, இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். இந்த கச்சேரி எப்போ ஆரம்பிக்குதுன்னா, பிப்ரவரியில் இந்த கச்சேரி ஆரம்பிக்குது. சம்மன் கச்சேரி ஆரம்பிக்குது. யாருக்கு? ஊழல் அமைச்சர்களுக்கு, ஊழல் செய்த அமைச்சர்களுக்கு. இப்போ அவங்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கும் போதே பெரிய குடும்பத்திலேருந்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. மிக மிக முக்கியமான அரசினுடைய எந்த பதவியிலும் இல்லாத, அமைச்சரவையிலும் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் எந்த அமைச்சகத்தினுடைய எந்த பிரிவிலும் இல்லாத ஒரு பெரிய தலை, அது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அரசியல் குடும்பத்தினுடைய முக்கிய தலையாக கருதப்படுபவர் அவர்தான் இதில் சிக்க இருக்கிறார். இந்த அமைச்சர்கள் வாய் திறந்தால் அவர் தான் சிக்குவார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? 75 வருஷம் அந்த கதையெல்லாம் இப்போ நடக்காது. இப்போல்லாம் ஆதாரங்களோடு உள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு முறையும் தந்திரத்தாலும் தன்னுடைய குள்ளநெறித்தனத்தாலும் தான் மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்தை அடக்கி வைத்து இவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய சாமர்த்தியமோ மக்கள் மத்தியில் இவர்களுக்கு செல்வாக்கோ அப்படியெல்லாம் இல்லை. அதனால் அமைச்சர்கள் கை காட்டப் போகும் அந்த தலை யார்?